இந்த 70 நாள் வந்து ஏன்னா இப்போ அவங்க ஃப்யூச்சரே டிசைட் பண்ண போகுது. அப்போ வந்து மற்ற டேஸ் மாதிரி இந்த 70 நாளே எடுத்துக்கூடாது. செல்ஃப் டவுட் வந்துட்டாலே வந்து நம்ம எஃபிஷியன்சி குறைஞ்சிரும், பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிரும். பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சா அப்படியே 70 நாள் இருக்கும்போது நம்ம ஆரம்பத்தில் ஒரு ஃபயர் வரும். அதில் ஒரு 10 நாள் 20 நாள் கூட நல்லா படிப்போம், 30 நாள் கூட படிப்போம். அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக எனர்ஜி டிப் ஆகும். யாருக்கு இருந்தாலுமே வந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து 70 நாள்லாம் இம்பாசிபிள், ஹியூமன்லி இம்பாசிபிள். உட்காந்து அந்த 10 மணி நேரம் 12 மணி நேரம் படிக்கிறது, அந்த டிப் ஆகும்போது நம்ம வந்து ரெடி ஆகிடணும். நம்மளே அனலைஸ் பண்ணி இந்த 70 நாள் வந்து ஏன்னா இப்போ அவங்க ஃப்யூச்சரே டிசைட் பண்ண போகுது. அப்போ வந்து மற்ற டேஸ் மாதிரி இந்த 70 நாளே எடுத்துக்கூடாது. சரி, டே வந்து மற்ற டேஸில் வந்து ஒரு 5 மணி நேரம் படிக்கிறாங்க அப்படின்னா இந்த இப்போ 70 நாளும் வந்து 5 சக்ஸஸை பாதிக்கும்னா அது முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரோகாஸ்டினேஷன் தான். அதாவது இன்றைக்கி படிச்சுக்கலாம், சரி இதை சாயந்தரம் படிப்போம், இல்லை நாளைக்கு படிப்போம் அப்படின்னு தள்ளி வச்சு பண்ணுறது தான். அதனால் யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் ராஜபிரபு. நான் சமீபத்தில் நடந்த குடிமைப்பணி தேர்வில் வந்து ஆல் இந்தியா ரேங்க் 744 எடுத்திருக்கேன். இது என்னோட 9வது அட்டம்ப்ட்டு, 5வது மெயின்ஸு, 4வது இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். என்னோட ஒரு 9 வருஷம் 10 வருஷம் கடுமையான உழைப்பில் தான் வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். அப்பா அம்மாவுக்கு தான் கண்டிப்பாக நன்றி சொல்லணும். என்னோடய பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா சிலம்பிநாதன்பேட்டைன்ற கிராமம், பண்ருட்டி வட்டம், கடலூர் மாவட்டம். என் அப்பா வந்து முருகன், அவர் வந்து முன்னாடி பிரான்ச் போஸ்ட் மாஸ்டராக இருந்தார், இப்போ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. அம்மா வந்து பரமேஸ்வரி, விவசாயம் பார்த்துட்ருக்காங்க. ப்ரிப்ரேஷன் ஜேர்னியில் என்ன தெரியும், எனக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்குன்னா, இந்த பிளானிங் முன்னாடியே பிளான் பண்ணி ஒரு எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணுறது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது தான். ஏன் பிளானிங் முன்னாடியே பிளான் பண்ணி படிக்கணும் அப்படின்னா, நமக்கு டிஎன்பிசி குரூப் 4ஆக இருக்கட்டும், குரூப் 1ஆக இருக்கட்டும், இல்லை யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வேஸ்ட் சிலபஸ் இருக்குது, நிறையா புக்கு படிக்கணும். அதுக்கு வந்து இப்போது ஒன்றுத்துக்கும் வந்து இவ்வளோ மார்க் அப்படின்னு நமக்கு சிலபஸ்லேயும் கொடுத்துட்டாங்க. இப்போ குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ஸ்லேருந்து இவ்வளோ வரும், தமிழ்லேருந்து 100 மார்க்கு, இதுலேருந்து இவ்வளோ மார்க் அப்படின்னு முன்னாடி சொல்லிட்டாங்க. அப்போ வந்து நம்ம எதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எவ்வளோ டைம் கேப் கொடுக்கணும்னு இருக்குது. அப்போ நம்ம படிக்கிறதே வந்து அவ்வளோ டைம், இப்போ 10 மார்க்குக்கு வர வேண்டிய டைம் கொஷினை வந்து 10% டைம் தான் அலோகேட் பண்ணணும். அதுக்கு உட்காந்து 50% டைம் அலோகேட் பண்ணக்கூடாது. அதனால தான் இந்த பிளானிங் வந்து முக்கியம்னு சொல்கிறாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குரூப் 4 எடுத்துக்கிறோன்னா, இப்போ வந்து அதுக்கு ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 5 சமச்சீர் கல்வி புக்கில் ஒரு 10 புக்கு இல்லைனா இருக்குது அப்படின்னா, இப்போ 70 நாளில் வந்து 10 புக்கை ஒருத்தவங்க புதுசாக போய் படித்தோ இல்லை 20 புக்கை புதுசாக படித்தோ முடிக்க முடியாது. இப்போ வந்து இப்போ வீக் 1, இப்போ 70 நாளைக்கு எத்தனை வீக் இருக்குதுன்னு இப்போ போட்டுக்கிறோம். இப்போ வீக் 1 அதில் டே 1, அந்த டே 1க்கு வந்து இதான் பிளான் நமக்கு அப்படின்னு போட்டுடுறோம். அது மாதிரி 70 நாளுக்கு ஒரு பிளான் போட்டுக்கலாம், இல்லை 1 வீக்குக்கு ஒரு பிளான் போட்டு நெக்ஸ்ட் வீக்குக்கு புது பிளான் போட்டுக்கலாம். இப்போ வந்து 1 வீக்கில் வந்து ஃபஸ்ட் டே இந்த பிளான் போட்டுக்கிறோன்னா, அந்த சிலபஸை முடிச்சுட்டு அன்றைக்கே ஒரு டிக் அடிச்சிட்டாங்கன்னா ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் அந்த இண்டிவிஜுவலுக்கு. சரி நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அது வந்து அடுத்த நாள் பர்ஃபார்மன்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இதே ஒரு பிளான் போடலன்னு வச்சிங்களேன், இப்போ இன்றைக்கி இதை முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வராது. இதை இவ்வளோ படிச்சிருக்கோம், இன்றைக்கி அடுத்த நாள் வந்து இதை படிச்சிக்கலாம் அப்படின்னு அந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு பிளான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இப்படியே முடிச்சுக்கிட்டே போகும்போது கம்ப்ளீஷன் ஒரு கிடைக்கும் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே. ஏன்னா வந்து இந்த வேஸ்ட் சிலபஸ் இருக்கும்போது கம்ப்ளீட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். இது குரூப் 4க்காக இருந்தாலும் சரி, மற்ற எக்ஸாமுக்காக இருந்தாலும் சரி. ஸோ அந்த கம்ப்ளீஷனை நோக்கி போகிறதுக்கு இந்த வீக் வைஸ், இந்த டே வைஸ் பிளான் வந்து ரொம்பவே முக்கியம் தான் தோணுது. 70 நாள் இருக்கும்போது நம்ம ஆரம்பத்தில் ஒரு ஃபயர் வரும். அதில் ஒரு 10 நாள் 20 நாள் கூட நல்லா படிப்போம், 30 நாள் கூட படிப்போம். அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக எனர்ஜி டிப் ஆகும். யாருக்கு இருந்தாலுமே வந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து 70 நாள்லாம் இம்பாசிபிள், ஹியூமன்லி இம்பாசிபிள். உட்காந்து அந்த 10 மணி நேரம் 12 மணி நேரம் படிக்கிறது, அந்த டிப் ஆகும்போது நம்ம வந்து ரெடி ஆகிடணும். நம்மளே அனலைஸ் பண்ணி இது 2 நாள் போய் வேஸ்ட் ஆகிடுச்சுட்டு திரும்ப அந்த ப்ரோக்ராஸ்டினேஷனை தடுக்கணும். அந்த யார் அதை சீக்கிரமாக தடுத்து உடனே திரும்ப ரீகெயின் ஆகி படிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இதை கிளியர் பண்ண முடியும். ஏன்னா வந்து ஒரு 2 வீக்ஸ் அதில் வேஸ்ட் ஆகிடுச்சு, அந்த எனர்ஜி லெவல் குறைஞ்சிடுச்சு அப்படின்னாலே அந்த டைவர்ஷன் வந்து நமக்கு ஃபெயிலியர் நோக்கி கொண்டு போயிடும். அதுக்கப்புறம் திரும்ப நம்மளால் அதை கெயின் பண்ண முடியாது. என்னன்னு சொல்லி நீங்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணிப்பீங்க? எனக்கு வந்து அந்த ஃபயர் குறையுது அப்படின்னா வந்து என்ன சொல்லி உங்களை பூஸ்டப் பண்ணிப்பீங்க? படிக்கலைன்னா ஃபெயில் ஆயிடுவோம். ஏன்னா ஏற்கனவே நமக்கு அனுபவம் ஃபெயிலியரில் நிறையா இருக்குது. இன்னொன்று வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்பயுமே டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். இன்றைக்கி வந்து படிக்க முடியல அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு வந்து மோட்டிவேஷனாக என்ன பிரச்சனை, என்ன படிக்க முடியல, சரி வா இன்றைக்கி வந்து அப்போ ஒரு பைக்கில் ஒரு ரைடு மாதிரி போயிட்டு வந்துடலாம், அப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷாக படி. அதுக்கு வந்து நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்பயுமே ஒரு குரூப்பாக சப்போர்ட்டிவாக, அது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு செலெக்ஷன்லேயும் இருக்குது. ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸுன்னு நம்ம மட்டும் ஊர் சுற்றுற ஃப்ரெண்ட்ஸாக சேர்த்து வச்சுக்கிட்டாலும் அது செட் ஆகாது. எனக்கு கரெக்டான ஃப்ரெண்ட்ஸு அந்த குரூப்பு, அவங்களுமே வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க,
எனக்கு கரெக்டாக டைரக்ட் பண்ணி எப்போல்லாம் தப்பு பண்ணணும் அதை இது பண்ணி ஷேப் பண்ணி எனக்கு மோல்டு பண்ணுற மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் இருந்துறாங்க. ரிவிஷன் பொறுத்த வரைக்கும் இதே டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் அது மல்டிபிள் ரிவிஷன் தேவை. ஏன்னா வந்து முன்னாடியே படித்து வச்சுருப்பாங்க அவங்க. அதை வந்து 70 நாளில் வந்து 5 டைம் 6 டைம் கூட ரிவைஸ் பண்ணுறவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ரிவிஷன் வந்து அந்த இண்டிவிஜுவலை பொறுத்து தான். டெஸ்ட் எழுதின உடனே நம்ம பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸாகவும் இருக்கலாம், இல்லை பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகவும் இருக்கலாம். ஏன்னா திருத்துறவங்க பொறுத்தும் இருக்குது. என்னென்னா அனலைஸ் பண்ணணும் டெஸ்ட்டில் வந்து ஏன் குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு மார்க்கு. ஒருவேளை வந்து ஆப்வியஸான ரீசனுக்கு குறைஞ்சிருக்கலாம், ஈஸியாக அதை வந்து நம்ம சரி பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து அன்னைய கேர்லெஸ் மிஸ்டேக்கால் நம்ம வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணிடலாம், உடனே திருத்திடலாம். ஆனால் வந்து ஒருவேளை நாலேஜ் டெஃபிசிட் இருக்குது அப்படின்னா அது உட்காந்து திரும்ப ப்ரிப்பரேஷனை நம்ம ஸ்ட்ராங்காக பண்ணி திரும்ப படிச்சுட்டு திரும்ப வந்து டெஸ்ட் சீரிஸ் அப்பியர் ஆகி அதை திரும்ப சரி பண்ணணும். ஆனால் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் டெஸ்ட் சீரிஸ் வந்து அது வந்து அதோட மெயின் பர்பஸ் என்னென்னா நம்மளை டிசிப்ளின் ஆகிறதுக்கு, நம்ம ஆன்சரோட ஸ்ட்ரக்சரை கொண்டு வரதுக்கான தவிர நம்மளோட பர்ஃபார்மன்ஸே அது டிசைட் பண்ணிடாது. அதை வந்து ஒருவேளை நம்ம மார்க் கம்மியாக வருது டெஸ்ட் சீரிஸில் அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு மோட்டிவேஷனை குறைச்சிக்கிட்டு நம்மளால் முடியாதுன்னு பேக் போயிடக்கூடாது. அதுதான் முக்கியமாக சொல்லுவேன். ஏன்னா இங்கே டெஸ்ட் சீரிஸில் மார்க் கம்மியாக வாங்கிட்டு அங்கே போய் நிறையா மார்க் வாங்கினவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணணும். இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டு, ஆப்டிமிசம் இருக்கணும். முடியும், கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இன்னொன்று வந்து காம்படிட்டிவான என்விரான்மெண்ட் வேணும். நமக்கு கூட இருக்கிறவங்க படித்து அவங்களும் நமக்கு காம்படிட்டிவாக இருக்கணும். இப்போது வந்து அதுதான் இந்த கோவிட் டைமில் நான் தொடர்ந்து கிளியர் பண்ண முடியாமல் இருக்கிறது காரணம் காம்படிட்டிவ் என்விரான்மெண்டல் ஐசோலேஷனாக இருந்துட்டேன். ஒருவேளை காம்படிட்டிவாக இப்போ ஒரு ஸ்டடி ஹாலில் படிக்கிறோம், எல்லோரும் சேர்ந்து படிக்கிறோம், எல்லோரும் டெஸ்ட் அட்டன் பண்ணுறோம், எல்லோரும் ஒரு மார்க் வாங்குகிறோம். சரி, அது நம்மளுக்குள்ள ஒரு காம்படிஷன் வருது அப்படின்னா அது வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கும். ஸோ கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க்கு, காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட்டு, இது 3 தான் வந்து கண்டிப்பாக தேவை. ஸ்டடி பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நம்மளால் இப்போ அதை கீப்பப் பண்ண முடியாத ஸ்டடி பிளான் போட்டுறக்கூடாது. பர்ஃபார்மன்ஸ் அதை முடிக்கிற மாதிரியான ஒரு ரேஷ்னலான ஸ்டடி பிளான் போடணும். இன்னொன்று வந்து அதே நேரத்தில் கம்மியாகவும் ஒரு ஈஸியான ஸ்டடி பிளான் போட்டு அன்றைய டேவை முடிச்சிக்கூடாது. நம்ம கேப்பபிலிட்டி நமக்கு தெரியும், அதுக்கான பிளான் போட்டுட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷனாக இருந்தால் போதும். செல்ஃப் டவுட் வந்துட்டாலே வந்து நம்ம எஃபிஷியன்சி குறைஞ்சிரும், பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சா அப்படியே வீட்டில் அமைதியாக உட்காந்துருவோம், டிப்ரெஷன் ஆகிடும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்போம், புக்கை திறந்து வச்சுருப்போம், நான் படிக்க மாட்டோம். கடைசியில் பார்த்தா அது மார்க்கில் வேலையை காமிச்சிரும். அதனால் செல்ஃப் டவுட்டு, இந்த பெசிமிஸ்டிக்காக அப்படியே சோகமாக நம்மளால் முடியாது அப்படின்னு அந்த நெகட்டிவ் ஜோனுக்குள்ளே போயிட்டாலே வந்து அது ஒரு 2-3 நாள் வேஸ்ட் ஆகிடும். அந்த டைம் கேப் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே அந்த பெசிமிஸ்டிக்கான மைண்ட் செட் வரும். தொடர்ந்து ஒரு 20-30 நாள் படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு லோ ஆகும், இல்லை ஒரு எக்ஸாமில் மார்க் கம்மியாக வந்து ஒரு லோ ஆகும். ஆனால் உடனே அதுலேருந்து வெளியில் வந்துடணும். அது தொடர்ந்து நமக்கு பாசிட்டிவான இண்டிவிஜுவல்ஸ் கூட இருந்தாங்க யாராவது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு, அவங்கக்கிட்ட நம்ம அதுக்கான சொல்யூஷன் கேட்டு உடனே வெளில வந்துடலாம். சக்ஸஸை பாதிக்கும்னா அது முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரோகாஸ்டினேஷன் தான். அதாவது இன்றைக்கி படிச்சுக்கலாம், சரி இதை சாயந்தரம் படிப்போம், இல்லை நாளைக்கு படிப்போம் அப்படின்னு தள்ளி வச்சு பண்ணுறது தான். அதனால் ஆரம்பிக்கிறதும் அது அப்போவே படித்து முடிக்கணும் அப்படின்னு கண்டினியூஸாக அந்த கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். இந்த 70 நாள் வந்து ஏன்னா இப்போ அவங்க ஃப்யூச்சரே டிசைட் பண்ண போகுது. அப்போ வந்து மற்ற டேஸ் மாதிரி இந்த 70 நாளே எடுத்துக்கூடாது. சரி, வந்து மற்ற டேஸில் வந்து ஒரு 5 மணி நேரம் படிக்கிறாங்க அப்படின்னா இந்த இப்போ 70 நாளும் வந்து 5 மணி நேரம் படிக்க முடியாது. அப்போனா வந்து அதே ப்ரொடக்டிவிட்டி தான் இருக்கும். ஸோ வந்து 5 மணி நேரம் படிக்கிறாங்கன்னா அது 10 மணி நேரமாக மாற்றணும் இந்த 70 நாளும். இப்போ வந்து இந்த 70 நாளில் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட்டு போடுறாங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு நாளைக்கு 2 டெஸ்ட்டு போட வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ வந்து டபுள் த ப்ரொடக்டிவிட்டி இருந்தால் தான் இது ஏன்னா வந்து எக்ஸாம் நெருங்க வந்து அந்த பயம் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சிரும், எஃபிஷியன்சி குறைஞ்சிரும். அதனால் வந்து அந்த இது குறையக்கூடாது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமமான ப்ரொடக்டிவிட்டி கொடுக்கணும், மேக்ஸிமமான ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அது மேக்ஸிமம் பாசிட்டிவான மைண்ட் செட்டு வேணும். பாசிட்டிவான மைண்ட் செட்டு, கொஷின் பேப்பரை அட்டன் பண்ணுறோம், அதில் மார்க் அதிகமாக வாங்குகிறோம், குறைஞ்சா ஏன் குறையுதுன்ட்டு டப்புன்னு படிச்சுட்டு உடனே அடுத்த ரெஸ்ட்டு, அந்த சைக்கிள்லேயே நம்ம மைண்டை வச்சுக்கணும் உள்ளுக்குள்ளே. அதுதான் சக்ஸஸ். ஃபஸ்ட்டில் வந்து ஏற்கனவே படித்தது வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணிவிடுவாங்க பொதுவாக. நான் யூபிஎஸ்சிக்கு அப்படி தான் பண்ணுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டில் வந்து ஏற்கனவே படித்தது ப்ரிலிம்ஸ்லலாம் படிச்சிருப்பேன், அது வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டில் என்ன பண்ணோம், அதிகமாக டெஸ்ட்டு போட ஆரம்பிச்சிருவேன். டெஸ்ட்டு எழுதி எங்கெல்லாம் வந்து மிஸ்டேக்ஸ் ஆகுதோ அதை வந்து ரிஃபைன் பண்ணிக்கிட்டே வருவேன் நான் அந்த ப்ராசஸில். ஒரு கட்டத்தில் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஸ்டேஜ் வந்துடுவோம்ல, அந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம
இந்த டெஸ்ட் சீரிஸ் போடுறது ஸ்டாப் பண்ணணும். அது வரைக்குமே தொடர்ந்து ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து தப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். பாசிட்டிவான மைண்ட் செட்டு, ப்ராக்டிஸு, திரும்ப ப்ராக்டிஸு, ஹார்ட் ஒர்க்கு, கன்சிஸ்டன்சி, கொஷின் பேப்பரை சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இதையே தான் திரும்ப சொல்லுவேன். ஏன்னா பிவைக்யூ வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. பிவைக்யூ எவ்வளோ சால்வ் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ திரும்ப கொஷின் பேப்பரை சால்வ் பண்ணணுன்னு தான் நான் சொல்லுவேன்.